வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து ஈவினிங் போல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதோடு வந்துட்டு ஒரு 2-3 நாளும் சேர்த்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அன்றைக்கி ஈவினிங் போல் வந்துட்டு ஃபஸ்ட்டு துணி வந்து காய போடலான்னு எடுத்து காய போட்டுட்ருந்தேன். எப்பொழுதுமே துணி காய போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஈவினிங் போல் காய போட்டேன் அப்படின்னா வெயில் அடிக்கிற நாளில் வந்துட்டு காலையில் காஞ்சி வந்துடும். ஸோ எடுத்து நம்ம வந்துட்டு மடித்து வச்சுக்கலாம். அப்படியே கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து முக்கியமான வேலை அப்படின்னாலே இந்த மல்லியும் மிளகாவையும் அரைச்சி வைக்கிறது தான். மல்லி மிளகாய் வந்து வீட்டில் தான் நான் எப்போயுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மித்தபடி கடையில் வந்துட்டு வாங்க மாட்டேன். அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காது. அதோட குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மொத்தமாக அரைச்சி வைக்க மாட்டேன். புளிக்குழம்புக்குன்னா மல்லியும் மிளகாவும் மட்டும் சேர்ப்பேன். அதோட சாம்பார் பொடி தனியாக அரைச்சி வச்சுருப்போம். அது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மிளகாய் வந்துட்டு ஒரு 1/2 கிலோவும் மல்லி வந்துட்டு ஒரு 1/2 கிலோவும் தான் வாங்கியிருந்தேன். இதுவே வந்துட்டு எனக்கு ஒரு 3 மந்த்து 4 மந்த்துக்கிட்டேயே வரும். ஏன்னா நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தானே, அதனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மல்லியும் மிளகாவையும் நல்லா வறுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஹஸ்பண்ட்டை கொடுத்து விட்டேன். அவரும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டார். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அங்கேயே காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய வேலை தான். இதுக்கு வந்து நான் பாட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தோடனே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு காமிக்கிறேன். மல்லித்தூள் கூட ஒரு சில பேர் இந்த சீரகம் மிளகுலாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்தா நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மல்லி மிளகாய் எல்லாமே அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் பஜ்ஜி வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து நைட் டின்னருக்கே அது ஆகிட்டு. ஏன்னா கொஞ்சம் வேலை அப்படிங்கிறதுனாலே இன்னொன்று ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நைட் டின்னர் வந்து புளிக்குழம்பு மட்டும் இருந்தது. அதனால் அதை வச்சுக்கிட்டு இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது தொட்டுக்க நம்ம தேட தேவையில்ல அப்படிங்கிறதுக்காக இந்த இது வந்து எப்படி செய்யணும்னா ஆல்ரெடி நிறையா வீடியோவில் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னா தெரியும். கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவரு, மிளகாய் தூள் கொஞ்சம், அதோட உப்பு, இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரை தூக்கி போட்டுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் காஃபி குடிக்கிற டயத்தில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டே வந்துட்டு எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு தக்காளி ஊறுகாய் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி விலை குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா, அப்போ நினச்சேன். அப்போ இருந்து இப்போ ஆக்சுவலி சொல்லப்போனால் ஏறப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எனக்கு வந்துட்டு சரி செஞ்சு கண்டிப்பாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடையில் வந்து காஃபியும் போட்டு குடிச்சிடலாங்கிறதுக்காக பாலையும் ஊற்றி வச்சாச்சு. தக்காளி எல்லாமே நான் வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 2.5 கிலோ கிட்ட தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ரொம்பவே கம்மியான ரேட்டில் தான் விற்றுட்ருக்கு. ஒரு கிலோவே 10 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில். ஸோ ஒரு 2.5 கிலோ பக்கம் நான் எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு மேலே இருக்க காம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு புளி நல்லா ஃபுல் கை பிடிக்கிற அளவுக்கு நல்லா எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஸ்டார்டிங்லேயே அது நல்லா ஊறிட்டுருக்கும். இந்த பக்கம் தக்காளியாக அரிஞ்சு வச்சதுக்கப்புறமா சரி ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா மித்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காஃபியும் போட்டுட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காஃபி, தம்பிக்கு வந்து பாலாத்தி கொடுத்துட்டு 3 பேருமே குடித்தாச்சு. காஃபி குடித்ததுக்கப்புறமா சரி தக்காளி ஊறுகாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 1/4 லிட்ரு எண்ணெய் வந்துட்டு நல்லா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு 3 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதனால் எண்ணெயெல்லாம் பாரபட்சம் பார்க்காமவே ஊற்றி செய்யுங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி அது கூடயே அந்த புளி தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். ஏங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு அதுக்கப்புறமா தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இது லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பக்கம் அதோட அந்த கடுகும் வெந்தயமும் நல்லா இடித்து மட்டும் வச்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்துடணும். அதாவது ரெண்டுமே சரிசமமாக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மூடில் வந்துட்டு போட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஃபைனாக அரைச்சிட வேணாம்.
அரைச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ அகைன் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது கூட 1/4 லிட்டர் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு, பூண்டு வந்து எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது சின்ன சின்னதாக. அது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி பேஸ்ட்டு, அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் இந்த நம்ம வெந்தயமும் கடுகும் வந்துட்டு நல்லா ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுட்டு நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கோங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்கணும். அந்த கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், தெரியாமல் இதாகிடுச்சு. பட் நாட்டு சக்கரை கண்டிப்பாக சேர்த்துட்டு அதோட இறக்கி. நான் வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன், அதாவது ஊறுகாய் மாதிரி பண்ணாமல். ஊறுகாய் மாதிரி வேணும்னா இன்னுமே நீங்கள் சுருளை வதக்கணும். நான் வந்து இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்காக இப்படி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அப்போனா தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காமல் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பக்கம் கிச்சன் எல்லாத்துலேயுமே நல்லா வந்து சதறி இருந்தது, அதனால் அதை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இதோட ஒரு பெரிய வேலை என்னென்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட இந்த வேலை இழுக்கும். அதோட அடுப்படியே நம்மளுக்கு நாஸ்தி ஆயிடும், நம்ம க்ளீன் பண்ணணும், இது மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ ஒரு 3 மாதத்துக்கிட்ட தாராளமாக வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.